ஆண்டவர் விண்ணேற்பு அடைகிறதுக்கு முன்னாடி சொன்ன கட்டளை அந்த நற்செய்தி பணியை, என் பணியை தொடர்ந்து செய்யுங்கள், அந்த பணியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது சான்று பகர்தல். ஆண்டவர் இயேசு விண்ணேற்புக்கு முன்னால எனக்கு நீங்கள் சான்று பகர வேண்டும், எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமேரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். உலகின் கடை எல்லை வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்ப ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருப்பது எப்படி? ஆண்டவருக்கு சான்று பகர்வது எப்படி? அந்த நற்செய்தியை நாம் வாழ்வாக்குவது, அந்த நற்செய்தியை நாம் செயலிலே காட்டுவது, அவருடைய வார்த்தையை நாம் கடைபிடித்து வாழ்வது, அதுதான் ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்தல். ஆல்பர்ட் ஸ்விட்சர் என்பவர் அமெரிக்காவிலே சிகாகோ நகரை சார்ந்தவர். தனது 25வது வயதிலே மறையுரை ஆற்றுவதிலும் இறையியல் வகுப்புகள் எடுப்பதிலும் சிறந்தவராக விளங்கினார். அதன் பிறகு 1952ஆம் ஆண்டு ஆப்பிரிக்காவிலே உலகப் போரின் காரணமாக அந்த மக்கள் பஞ்சம் பட்டினியால் வாடினார்கள். அந்த நேரத்தில் மருத்துவம் பயின்று அந்த மக்களுக்கு சென்று மருத்துவ சேவை செய்து கொண்டிருந்தார், அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு. அதே போல இனி இந்த உலகம் போரே வேண்டாம், அணு ஆயுதங்கள் வேண்டாம் என்பதிலே அவர் போராட்டமாக கூறி சிறப்பாக உலகத்திற்கு தெரியப்படுத்தி கொண்டிருந்தார். இந்த பணி, இந்த சமூக பணியின் காரணமாக அவருக்கு நோபல் பரிசு அமெரிக்காவிலே கொடுக்கப்பட்டது. எனவே அதை பெறுவதற்காக தனது சொந்த ஊருக்கு சிகாகோ நகருக்கு திரும்புகிறார். ரயில் பெட்டியிலே பயணம் செய்கிறார். அங்கு அமெரிக்காவிலே சிகாகோ நகரில் அவரை வரவேற்பதற்காக அவர் ஊரை சார்ந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் நிற்கிறார்கள், பேட்டியாளர்கள் நிற்கிறார்கள், கேமராமேன் எல்லாம், ஒளி வெளிச்சங்கள் எல்லாம் ஆடம்பரம்பா, மேளதாளம் எல்லாம் இருக்கிறது. ரயில் பெட்டியை விட்டு இறங்குகிறார். இறங்கிய உடனே அவர்களை விட்டு அகன்று நேரே முன் சென்று அங்கே ஒரு கருப்பின பெண்மணி கஷ்டப்பட்டு கடினப்பட்டு நடக்க முடியாமல், பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கி வந்தார். ஓடி சென்று அந்த பெண்மணியிடம் பெட்டியை வாங்கி, அம்மா நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று அந்த செல்கின்ற இடத்திற்கு பேருந்தில் ஏற்றிவிட்டு உதவி செய்துவிட்டு வந்து மீண்டும் இந்த வரவேற்பையும் பெற்றுக்கொள்கிறார். அந்த பேட்டியாளர்களிடமும் அவர் கலந்து கொள்கிறார். அப்பொழுது அந்த பேட்டிக்கான வந்தவர் அவர் சொல்லுவார், நான் கோயிலிலே மறையுரையை கேட்டிருக்கிறேன், இதுதான் முதல் முறை நடமாடும் மறையுரை நான் பார்க்கின்றேன். அப்ப இதுதான் ஒரு சாட்சிய வாழ்வு. அன்னை தெரசால் இன்னும் எவ்வளோ பேர்கள், புனிதர்கள் இதைத்தான் செய்தார்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு போதிப்பது மட்டுமல்லாமல் அதை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார்கள். பிறரன்பு பணியிலே